என்னுடைய கம்பெனியில் நிறைய ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குது, இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன், எனக்கு யாரா வந்துட்டு ஐடியா கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு ஷோ யூ 6 different steps to master office politics. Also one of the powerful principles when it comes to mastering office politics. Exactly நான் அதை ஷேர் பண்ண போகிறேன் so that you can master your office politics. Okay. Hi, I'm Dr. Karuna. I'm a veterinarian and salary growth expert. I am on a mission to help 1 lakh Tamil working professionals like you to get your dream salary and dream promotion. That's my mission. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா make sure you hit the like button and also hit the subscribe button so that you will get notified on my future videos. Because this is the number 1 ultimate Tamil career channel for Tamil working professionals. Let's get into the video straight. First, before video போகிறதுக்கு முன்னாடி I'll share with you the principle. Principle என்ன அப்படின்னா know, think, learn, play. No, think, learn, play அப்படின்னா என்ன? First, understand there are 2 kinds of politics. அது பேர் தான் knowing stage. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2 டைப் ஆஃப் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் பாலிடிக்ஸ். பாசிட்டிவ் பாலிடிக்ஸ்னால் என்ன? உங்களுடைய ஒர்க்கை ப்ரமோட் பண்ணுறது, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எபிலிட்டி யூஸ் பண்ணி மற்றவங்க கிட்ட வந்துட்டு வேலை வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நெகட்டிவ் பாலிடிக்ஸ்னால் சீட் பண்ணுறது, ப்ளேம் பண்ணுறது, பேக் ஸ்டாப் பண்ணுறது, திருடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாலிடிக்ஸ். ப்ளே தி பாசிட்டிவ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வெல், டு நாட் ப்ளே தி நெகட்டிவ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். தட்ஸ் த பிரின்சிபல். செகண்ட் பார்த்தீங்கன்னா திங்க். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குன்ட்டு தெரியுது, நான் எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறது, நான் எப்படி வந்துட்டு இதை ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும் டு கம் அவுட் வித் ஸ்ட்ராட்டஜி. அஃப்கோர்ஸ் யூ நீட் டு ப்ளே தி பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் கிரியேட் பண்ணணும். நெகட்டிவ் பாலிடிக்ஸ் இருந்தால் எப்படி வந்துட்டு இது ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ நீட் டு கிரியேட் a solid strategy. ஓகே, திங்கிங் ஸ்டேஜ். தேர்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஸ்டேஜ். லேர்னிங்னா என்ன? எப்படி வந்துட்டு இதிலிருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொல்லி யூ நீட் டு லேர்ன் ஹவு டு மாஸ்டர் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். லைக் வாட் எவர் யூ ஆர் டூயிங் ரைட், யூ ஆர் லேர்னிங் ஹியர். இந்த லேர்னிங் வந்துட்டு இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா யூ கேன் டூ தட். Okay, so learn how to manage office politics is the next step. Last but not least பார்த்தீங்கன்னா வந்துட்டு play. You need to play the office politics well. See, whether நீங்கள் வந்துட்டு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குது தான் சரி. எதர் நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போய் ப்ளே பண்ணலாம். யூ நீட் டு ப்ளே த கேம் and you need to play the office politics in the positive manner, not in the negative manner. That's the principle over here. So இப்போ let's get into the step by step methodology. Step 1 பார்த்தீங்கன்னா take 100% responsibility of your career. உங்களுடைய பாஸோ உங்களுடைய ஹெச்ஆரோ உங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுடைய கெரியருக்கு ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் த சிஇஓ ஆஃப் யுவர் கெரியர். நீங்கள் தான் அதை சால்வ் பண்ணணும். டு நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி டு கம் அண்ட் சால்வ் இட். அஃப்கோர்ஸ் உங்களுடைய பாஸ் கூட ஹெச்ஆர் கூடயும் நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாமே தவிர அவங்களே வந்துட்டு இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காது. அப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் ஃபுல், யூ ஆர் ஸ்டூபிட், டோன்ட் டூ தட். ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு யார்கிட்ட ப்ராப்ளம் இருக்கோ அவங்ககிட்ட வந்துட்டு ஹெட் ஆன் நீங்கள் டீல் பண்ணணும். டீல் பண்ணதுக்கப்புறம் இதுல வந்து எப்படி வெறுக்கம் பண்ணுறதுன்னு சொல்லி யூ நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்ஸ் இட். ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் யுவர் விசிபிலிட்டி. when I say build your visibility, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒர்க்குக்கு போவாங்க, கண்ணை முடிப்பாங்க, வேலையை மட்டும் செய்வாங்க, வந்துடுவாங்க. அவங்களுடைய பாஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, அவங்களுடைய டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. கிவ் மோர் ப்ரெசன்டேஷன் நிறைய கொடுங்க உங்களோட டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு. உங்களுடைய பாஸ் கிட்ட வந்துட்டு அடிக்கடி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது டிஸ்கஸ் பண்ணி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட விசிபிலிட்டி அதிகமாகும். விசிபிலிட்டி அதிகமாச்சு அப்படின்னா உங்கள் மேலே இருக்க கிரெடிபிலிட்டி அதிகமாகும். உங்கள் மேலே இருக்க கிரெடிபிலிட்டி அதிகமாச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ ஃபார்முலா இதுதான். VCP, visibility leads to credibility, credibility leads to profitability. So visibility, credibility, profitability. என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே இருக்காதீங்க. உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் தான் ப்ரமோட் பண்ணணும். உங்கள் ஒர்க்கு தானாக பேசாது, நீங்கள் தான் உங்களுடைய ஒர்க்கை ப்ரமோட் பண்ணணும். ஒர்க் பண்ணுறத விட அந்த ஒர்க்கை ப்ரமோட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இமேஜின் யூ ஆர் டூயிங் அன் அமேசிங் ஒர்க் பட் யூ ஆர் நாட் ப்ரமோட்டிங் யூர் ஒர்க். இது வந்துட்டு உங்களுடைய பர்சனாலிட்டி. இன்னொரு பர்சன் ஆவரேஜாக தான் ஒர்க் பண்ணுறாரு, பட் அவருடைய ஒர்க்கு பிரமாதமாக வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் ப்ரமோட் பண்ணுறாங்க. யாருக்கு வந்துட்டு அதிகமான சேலரி ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கிடைக்காது. யார் மார்க்கெட்டிங் ஒழுங்காக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இது பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். உங்களை பற்றி நீங்கள் தான் மார்க்கெட் பண்ணணும், வேறு யாரும் மார்க்கெட் பண்ண மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் யுவர் செல்ஃப் வெல் ஸோ தட் ஈஸியாக உங்களால் வந்துட்டு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பில்ட் யுவர் விசிபிலிட்டி, பில்ட் யுவர் கிரெடிபிலிட்டி, build your profitability. That's the principle. Step number 3, effective communication. See, mark my words, it is effective communication, not English communication. Effective communication என்ன? உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, யாருன்னா வந்துட்டு உங்களை வந்துட்டு உங்களை வச்சு ப்ளே பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு இது தப்புன்னு தோணுது, இல்லை அது கரெக்ட்னு தோணுது அப்படின்னா அதை எஃபெக்டிவாக வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும். அது வந்துட்டு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, டாப் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ நீட் டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. உங்களுடைய தாட்ஸ் என்ன, போகிறதுக்கு முன்னாடி வந்து மீட்டிங்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி மோஸ்ட் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், சேலஞ்ச் இருக்குன்னு தெரியும், பட் ஆனால் வந்துட்டு எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வச்சுப்போம். கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா கம்யூனிகேட் தட் எஃபெக்டிவ்லி. 1-on-1 ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.
யார் வந்துட்டு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நெகட்டிவாக ப்ளே பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். இதான் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ ஓப்பன்லி கம்யூனிகேட், மெனி பீப்புள் வில் நாட் ஈவன் கம் டு யுவர் உங்களுடைய ஜோனுக்குள்ளே வரவே மாட்டாங்க. இஃப் யூ ஆர் தட் மச் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டேன். தட்ஸ் த ப்ராப்ளம். யூ நீட் டு எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட் யுவர் ப்ராப்ளம்ஸ், யுவர் சேலஞ்சஸ், யுவர் கோல்ஸ் எக்ஸாக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். வென் இஸ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், பாசிட்டிவாக ப்ளே பண்ணுறது உங்களுடைய கோல்ஸை கம்யூனிகேட் பண்ணுறது, உங்களுடைய சேலஞ்சஸை கம்யூனிகேட் பண்ணுறது. நெகட்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறது அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் எப்படி பண்ணிட்டான், இவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் தி கேம் ஆஃப் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் எஃபெக்டிவ் லீடர்ஷிப். When I say leadership, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா you need to know how to lead yourself well and also you need to know how to lead others. Because communication-உம் leadership-உம் பார்த்தீங்க அப்படின்னா it should go hand in hand. இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா you are playing the positive office politics. Leadership is a positive office politics. You are influencing others to take action. That is positive office politics. This is the only way you can leverage your time. உங்களுடைய டீம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி you are getting your leverage. So master effective leadership. That's the fourth step. Fifth step பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிக் நெட்வொர்க்கிங். when I say ஸ்ட்ராட்டஜிக் நெட்வொர்க்கிங் அப்படின்னா உங்களுடைய கம்பெனியில் யார் பவர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுடைய கம்பெனியில் யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸான பீப்புள்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்க கூட வந்துட்டு நெட்வொர்க் ஸ்ட்ராட்டஜிக்காக பில்ட் பண்ணணும். உங்களுடைய பாஸ் கூட நெட்வொர்க் பில்ட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் பாஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 50% ஆஃப் யுவர் கெரியர் சக்ஸஸ். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் தட். ஓகே, உங்கள் பாஸ் கிட்ட மட்டும் பண்ணால் பார்த்தாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ் வந்துட்டு உங்களுடைய கம்பெனியில் ஒரு பிகெஸ்ட் பவர் சென்டராக இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த டைமில் யார் பிகெஸ்ட் பவர் ஹவுஸ்ன்னு நினைக்கிறீங்களோ உங்களோட கம்பெனியில், யார் உங்களுடைய சேலரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, யார் உங்களுடைய ப்ரொமோஷனை டிசைட் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிக்காக வந்துட்டு நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். when I say strategic networking building, build relationship with the right people. Because உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அப்ரைசல் மீட்டிங்கில் உங்களை பற்றி அவங்க பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய பிராண்டை அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. யூ ஆர் தி பிராண்ட். ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா யூ நீட் டு பில்ட் த ரைட் கனெக்ஷன். ஸோ டு நாட் அஃப்ரைட் டு நெட்வொர்க் வித் டாப் பீப்புள். அவங்ககிட்ட தான் நீங்கள் நெட்வொர்க்கே பண்ணணும். பிகாஸ் தே ஆர் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு ரெக்கமெண்ட் யூ ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ப்ரமோஷன், ஃபார் த ஹையர் salary hike. So build connection with your boss, immediate boss, non-negotiable, and also build powerful connection with the power centers in your company. That's the fifth step over here. Are you ready for the sixth step? Sixth step என்ன அப்படின்னா it is very simple. Okay, but most people underestimate this. It is called dress for success. Dress for success na என்ன அப்படின்னா you are influencing positively others through your dress. Because first impression is the best impression. First impression சரியா இல்லை அப்படின்னா செகண்ட் இம்ப்ரெஷன் பெட்டராக பண்ண முடியாது. ஸோ ட்ரெஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் a ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னா அந்த ஜென்ரல் உங்களோட ஒரு ரோல் அடுத்த ரோல் இருக்கவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட ஆரம்பிங்க. நீங்கள் எந்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் அவங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்களோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீங்கள் போட ஆரம்பிங்க. பிகாஸ் யூ ஆர் கிவிங் a visual clue. Yes, I'm ready for the next level. மேனேஜ்மெண்ட் வில் அப்சர்வ், மேனேஜ்மெண்ட் வில் நோட்டீஸ். சி நார்மலாக வந்துட்டு நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கீங்க, பட் ஆனால் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் எதுவும் மாற்றல அப்படின்னா யூ ஆர் த நார்மல் ஆவரேஜ் பர்சன், ஆவரேஜ் ப்ரொஃபஷனல் ஒரு எம்ப்ளாயி. பட் ஆக்டிவாக அவங்க கூட வாய் தரம் சொல்கிறாங்களா இல்லையோ, பட் அவங்களுடைய மைண்டில் அந்த பர்செப்ஷன் கிரியேட் ஆகிடும். என்னென்னு கிரியேட் ஆகும்? எஸ், ஹீ இஸ் த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்லி அவங்களோட மைண்டை பில்ட் ஆகும். அண்ட் தட் இஸ் கால்டு பர்சீவ்டு வேல்யூ. ஓகே, டு நாட் மிஸ் அவுட் ஆன் தட். ட்ரெஸ் ஃபார் சக்ஸஸ். ஓகே, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை டிஃபைன் பண்ணு. ஹவு யூ நீட் டு ஷோ அப், very very important. Okay, so these are all the 6 steps. If you master these 6 things, you will master office politics. Okay, and play the office politics in a positive manner. Do not play the negative office politics. That's a bad thing. Negative office politics are about backstabbing, cheating, lying. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். Do not play that, and I'm not recommending that. Okay, and every single one of you need to play the office politics, but in the positive manner. That's the principle. I hope you found this video useful. The video useful இருந்தது அப்படின்னா make sure you hit the like button and also hit the subscribe button, smash the notification button so that you will get notified on my future videos, and share it with your fellow friends and family members if you feel this video is useful. Okay, and comment boxல நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி? What is your thoughts? Okay, just let me know your thoughts in the comment box. I'll personally read and I'll personally respond to you back in the comments. இதை தவிர உங்களுக்கு வேறு எதனா வந்துட்டு if you have any questions, வேறு எதனா வந்துட்டு நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா make sure you ask me your questions in the doubts so that I will answer all of your doubts in the comment box.
ஓகே, இந்த ரிப்ளை பண்ணவங்களுக்கு அதில் வந்துட்டு ஐ ஆன்சர் யூ டவுட்ஸ். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதனா கற்றுக்கணும் அப்படின்னா மேக் ஷூர் யூ டைப் யுவர் கொஷின். ப்ராபப்லி ஐ ட்ரை டு கிரியேட் எ வீடியோ அண்ட் தட்ஸ் இட். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் இன் பார்ட் ஆஃப் மை கம்யூனிட்டி, ப்ளீஸ் மேக் ஷூர் யூ attend my salary secrets master class. Click the link below in the description. Attend my free salary secrets master class. Exactly, I'll show you how I gone from 2 lakh to 20 lakh series in first 5 years of my career. அண்ட் உங்களுடைய கெரியர் எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 50%, 80%, 100% சேலரி ஹைக் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக நான் ஷேர் பண்ண போகிறோம் என்னுடைய சிஸ்டம் சேலரி டபுளிங் மாடல். ஸோ click on the link below in the description. Attend my free salary secrets master class. I'll see you inside the master class. அதே மாதிரி ஆஃபீஸ் பாலிடிக்ஸை பற்றி வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக வந்துட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு ஐ வில் புட் த லிங்க் ஹியர். Go and make sure you check out that link over there. Okay, I'll see you in the next video, and also I'll see you in the webinar if you are coming for the webinar. Okay, let's meet live. I'll see you in the next video. Bye bye.